ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முருங்கைக்கீரை வச்சு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு தோலோடவே தட்டி வச்சுருக்கேங்க. ஒரு 4-5 பல் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தோலோடு தட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் விதை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. போட்டு இதை நல்லா கையில் பிசைஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் தாங்க நம்ம மெயின் ஐட்டமே சேர்க்க போகிறோம். ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு. காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா மிளகாய்க்கு பதிலாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். குழந்தைங்களுக்கு அதிகமாக காரம் தேவையில்லை, அதனால மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம், உப்பு, கீரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ராகி மாவு கூட. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து அப்புறம் பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும், அதனால் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. இவ்வளோதான். இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும், அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் சின்ன சின்ன பக்கோடா மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நான் பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துருக்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்தது. ஈவினிங் ஸ்நாக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பக்கோடா மாதிரி வேண்டாம்னா அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங்.